2 நாளாகவும் அதிகாரம் 7. இசக்காருடைய குமாரர் தோலா, புவா, யசப், சிம்ரோன் எனும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, எரியேல், யக்மாய், இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்ச தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமா இருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. ஊசியின் குமாரில் ஒருவன் இஸ்ரகியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இசியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். அவள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவளுக்கு சௌரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணையின் படியெல்லாம் 87,000 பேராயிருந்தார்கள். பெனிமின் குமாரர் பேலா, பெகேர், எதியாயேல் எனும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசியேல், எரிமோத், எரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 20,034 பேர். பெகேரின் குமாரர் செமரியா, யோவாஸ், எலியேசர், எலியோனாப், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பேகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். எதியாயேலின் குமாரில் ஒருவன் பில்கானின் குமாரர் ஏயூஸ், பெனிமின், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்ஷீஸ், அகிஷாகார் என்பவர்கள். எதியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராக இருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரில் ஒருவன். நப்தலியின் குமாரரான பில்காலின் பேரன்மார் யாத்தியேல், கூனி, எஸ்சேர், சல்லூம் என்பவர்கள். மனாசேயின் புத்தரில் ஒருவன் குல ஸ்திரியனிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மறுமணமையாட்டியாகிய அராமியா ஸ்திரியனிடத்தில் கீலேயாத்தின் தாப்பனாகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்கால் எனும் பேருள்ள உப்பீம், சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் 2ஆம் குமாரன் செலோப்பியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாகீரின் பெண்ஜாதியாகிய மாக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகாம் என்பவர்கள். ஊலாமின் குமாரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அமலகேத் இஸ்கோதையும் அபியேசரையும் மகாலவையும் பெற்றாள். செமிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். இப்ராயின் குமாரில் ஒருவன் சுத்தெலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரர் சுத்தெலாக், எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்ராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண்ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால்
அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தி ஆகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரானையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேப்பாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக், இவனுடைய குமாரன் தாகான், இவனுடைய குமாரன் லாதான், இவனுடைய குமாரன் அமியூத், இவனுடைய குமாரன் எலிஷாமா, இவனுடைய குமாரன் நூன், இவனுடைய குமாரன் யோசுவா. அவருடைய காணியாட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதன் கிராமங்களும், பெத்தேலும் அதன் கிராமங்களும், சீகேமும் அதன் கிராமங்களும், காசா மட்டுமுள்ள அதன் கிராமங்களும், மனாசே புத்திரின் பக்கத்திலே பெத்சேயானும் அதன் கிராமங்களும், தானாகும் அதன் கிராமங்களும், மெகிதோவும் அதன் கிராமங்களும், தோரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரர் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் எம்னா, இஸ்வா, எஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மக்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவீத்தின் தகப்பன். ஏபேர் யப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமியும் இவள் சகோதரியுமாகிய சூகாலையும் பெற்றான். யப்லேத்தின் குமாரர் பாசாக், பெமால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே யப்லேத்தின் குமாரர். சோமாரின் குமாரர் அகி, ரோகா, எகோபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், அமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சுவாக், அர்னெப்பர், சூகால், பேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்கா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரித்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாக இருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் 26,000 பேர். ஒரு நாளாகவும் 8வது அதிகாரம். பெனிமின் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும், அஸ்பால் என்னும் 2ஆம் குமாரனையும், அகராக் என்னும் 3ஆம் குமாரனையும், நோகா என்னும் 4ஆம் குமாரனையும், ரப்பா என்னும் 5ஆம் குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புப்பான், ஊராம் என்பவர்கள் ஏகூதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பரான தலைவராயிருந்து இவர்களை மானாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியோதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகராயிம் மோவாப் தேசத்திலே ஊசிம், பாராள் எனும் தன் பெண்ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளைத் தவிர தன் பெண்ஜாதி ஆகிய ஓதேசாலே யோவாபையும், சீபியாவையும், மேசாவையும், மல்காமையும், எயூசையும், சாகியாவையும், மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசி வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மீஷாம், சாமேத். இவன் ஓனாவையும் லோதையும் அவன் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டி விட்டார்கள். அகியோ, ஷாஷாக், ஏரோமோத், செபதியா, ஆராத், ஆதேர்,
மிகாயேஸ், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, எபேர், இசமெராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். யாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியோனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியன் குமாரர். இஸ்பான், ஏஃபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான். அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனோ, ஏல் என்பவர்கள் ஷாஷாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, எரெஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் ஷூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேகர் என்பவர்கள். மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சவரோடும் கூட எருசலேமிலே தங்கள் சவருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனதானையும் மல்கீசுவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபாள். மேரிபாள் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலிமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமார் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரீகாம், பொக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஓபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சவர்னாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், ஏகூஸ் என்னும் 2ஆம் குமாரனும், எலிபேலத் என்னும் 3ஆம் குமாரனுமே. ஊலாமின் குமார் பராக்கிரமசாலிகளான வில் வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 450 பேர். இவர்கள் எல்லாரும் பெனிமீன் புத்திரர். பெனிமீன் பேலா எனும் தன் மூத்த குமாரனையும், அஸ்பால் எனும் 2ஆம் குமாரனையும், அகராக் எனும் 3ஆம் குமாரனையும், நோகா எனும் 4ஆம் குமாரனையும், ரப்பா எனும் 5ஆம் குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புபான், ஊராம் என்பவர்கள் எகோதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மானாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியோதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்டவன் சகாராயும் மோவாப் தேசத்திலே ஊசிம் பாராள் என்னும் தன் பெண்ஜாதிகளிடத்தில் பெற்ற பிள்ளைகளைத் தவிர தன் பெண்ஜாதி ஆகிய சாலா, யோபாபையும், சீபியாவையும், மேசாவையும், மல்காமையும், ஏயுசையும், சாகியாவையும், மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசி வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மேஷாம், சாமேர். இவன் ஓனாவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். அகியோ, ஷாஷாக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர்,
மிகாயேஸ், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். ஷபதியா, மெசுல்லாம், இஸ்கே, ஏபேர், இசமெராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். யாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியனாய், சில்தாய், ஏலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியன் குமாரர். இஸ்பான், ஏபேர், ஏலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனூயேல் என்பவர்கள் சாஷாக்கின் குமாரர். சம்சேராய், சகரியா, அத்தாலியா, எரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெஞ்சாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், எகியா, சேகேர் என்பவர்கள். மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சௌரோடும் கூட எருசலேமிலே தங்கள் சௌருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனதானையும் மல்கிசுவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால். மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலிமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரீகாம், பெக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சௌரனாகிய ஏசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், எகூஸ் என்னும் 2ஆம் குமாரனும், எலிபேலேத் என்னும் 3ஆம் குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில்வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர். 1 நாளாகும் 9ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்து நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணி ஆட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதினிமியர்மே. யூதா புத்தரிலும் பென்யமீன் புத்தரிலும் எப்ராயிம், மனாசே என்பவர்களின் புத்தரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யார் என்றால், யூதாவின் புத்தரனாகிய பேரேசின் சந்ததியில் பானியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அமியூதின் குமாரன் ஊத்தாய். சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும். சேராவின் சந்ததியில் எகுவேலும் அவன் சகோதரராகிய 690 பேருமே. பென்யமீன் புத்தரில் அசனாவின் குமாரனாகிய ஒதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு, எரோகாமின் குமாரன் இப்னயா, மிக்ரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னியாவின் குமாரனாகிய ரெகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும் தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சௌரராகிய 900 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பிதாக்களின் தலைவராக இருந்தார்கள். ஆசாரியரில் யதாயா, யோயாரிப், யாகின், அகிதோவின் குமாரனாகிய மெரேயோதின் மகன் சாதேக்குக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய எல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்தை விசாரணை கர்த்தன். மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன் அதாயா
இம்மேரியின் குமாரனாகிய மெசுல்லேமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாசெராவின் குமாரனாகிய ஆதியலின் மகன் மாசாய் என்பவர்கள். அவள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவருமான 1760 பேர் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாக இருந்தார்கள். லேவியரில் மெராரியின் சந்ததியான அசபியாவின் குமாரனாகிய அஸ்ரீகாமுக்கு பிறந்த அசுபின் மகன் செமாயா. பக்பக்கார், ஏரேஸ், காலால், ஆசாபின் குமாரனாகிய சிக்கரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மெத்தனியா. எதுத்தூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் உபதியா. நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா. வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்கூப், தல்மோன், அகிமான் என்பவர்கள் இவர்கள் சகோதரமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்தரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரேன் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்குரிய வாசஸ்தலத்துக்கு போகிற வழியாய் காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலியாசாரின் குமாரனாகிய பினகாசுடன் கர்த்தர் இருந்தபடினா அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாக இருந்தான். மெசல்லாமின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாக இருந்தான். வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனுமாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்கள் முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ராத்தங்கிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பனிமுட்டுகள் இருந்தது. அவர்கள் அவளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பனிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராக இருந்தார்கள். ஆசாரியரின் குமாரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மதித்யாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவள் சோராகிய கோகாத்தியரின் புத்தரில் சிலருக்கு ஓய்வு நாள்தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாகி தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யார் என்றால், கிபியோனின் மூப்பனாகிய எகியேல், இவன் பென்ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும் சூர், கீஸ், பாகால், நேர், இனாதா, கோதோ, ரகியா, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் சீமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சவரோடு கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சவருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனதானையும் மல்கிசுவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மெரிபால் மீகாவை பெற்றார். மீகாவின் குமாரர் பித்தோன்,
மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யாராகை பெற்றான்? யாராக் அலிமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா, இவன் குமாரன் எலியாசா, இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமார் இருந்தார்கள். அவள் நாமங்களான அசரீகாம், பொக்குரு, இஸ்மவேல், சேராயா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆத்சேலின் புத்திரர்.